நான் யூசுவலாக ரைட் இந்த டைமில் போவேன். லைக் எப்பப்போ நான் வந்து சர்வீஸ் பண்ணுறேனோ என்னோட பழைய பைக்கில் நான் ரைட் போவேன். 300 கிலோமீட்டர்ஸ் கோயம்புத்தூர் இருக்குது. அங்கேருந்து அப் அண்ட் டவுன் வந்து இப்படி 600 கிலோமீட்டர்ஸ் ஈஸியாக அசால்ட்டாக கிளாக் ஆயிரும். ஸோ ஒன் டேயில் நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே டைம் இல்லை. அது வந்து இப்போது புதுசாக போட்டிருக்காங்க. இந்த ட்ராக் வந்து இப்போ புதுசாக போட்ட ஒரு ட்ராக்கு. இந்த கிளாஸ் தான் ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த ஃபிங்கருக்குள்ளே வந்து லைட்டாக அந்த ஃபிங்கருக்கும் நெகத்துக்கும் ஃபிங்கருக்கும் நடுவில் இதை மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரியா வந்து இந்த இச்சியாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஹாவ் டு கோ ஃபார் சம் ப்ரீமியம் க்ளவுஸ். இந்த க்ளவுஸ் வந்து அந்தளவுக்கு இதுவாகல. கேமரா ஆங்கிள் கரெக்டாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா ஏதாச்சும் ஒரு ரிவ்யூவில் வந்து நான் சொதப்பி விட்டுறேன். மனசு கஷ்டமாயிருதுங்க. நல்லா இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறப்போ ஒட்டுமொத்த கேமரா ஆங்கிலுமே வந்து கீழே நோக்கி வெறும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை மட்டும் பார்க்குறப்போ அதோட வழி இருக்கே சார், ரொம்ப மோசம். இதுதான் வந்து நீங்கள் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த பிரிட்ஜு பார்த்துட்ருக்கீங்க. பெருசாக இருக்குல்ல. இங்கே வந்து நேற்று இருக்கலாமோ, கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு அப்படின்றதுனால நான் இங்கேயே நிறுத்திட்டேன் அவசரப்பட்டு. பட் இட்ஸ் ஃபைன். ஸோ தனுஷ்கோடியில் உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஜியோக்கு ஆக்சுவலாக நெட்ஒர்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு 2G மட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அங்கே இருக்க மக்கள்கிட்ட முக்கால்வாசி பேர்கிட்ட வந்து அந்த லோக்கல் ஆளுங்கள்கிட்ட வந்து கூகுள் பே அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் எனி திங், நீங்கள் வந்து கேஷை கண்டிப்பாக கேரி பண்ணிட்டு வாங்க. நான் 2 டைம் போய் வந்து சரியாக கேஷ் கேரி பண்ணதுனால ஒழுங்காக என்னால் சாப்பிட முடியல. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து நான் போயிருக்கேன். போகிறப்ப எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒழுங்காக கேஷ் கொண்டு போகல. ஜிபே இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே வந்து நான் 2 டைமே வந்து போயிட்டேன். 2 டைமே கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு 150-200க்கு மேலே என்னால் வந்து கேரி பண்ணிட்டு போக முடியல. பட் இந்த டைம் வந்து இந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து நான் செப்பரேட்டாக கொஞ்சம் கேஷ் கொண்டு போகிறேன். ஏன்னா போய் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் அப்படின்றப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஃபிஷ் சாப்பிடணும் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். அப்போது கையில் கேஷ் இல்லைனா வெறி ஆயிரும். வர்றதே சாப்பிட்றதுக்காக மட்டும்தான், வேறு எந்த எனக்கு ஆக்டிவிட்டியும் கிடையாது. நான் இங்கே இந்த ரைடு பண்ணுறதே சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போய் அந்த மீன் குழம்பு சாப்பிட்ணும். அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்குங்க. அது நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக அந்த மீனை பிடிச்சி சமைச்சவங்க பண்ணுறப்போ அந்த டேஸ்ட்டு வந்து தனியாக இருக்கும். வீட்டில் பண்ணுற டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் போயிட்டுருக்கேன். நைட்டு 2 டைம் சாப்பிட்ருக்கேன். தட்ஸ் டூ ராங் யார், தட்ஸ் டூ ராங். இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ போயிட்டுருக்கேன், 70க்கு மேலே போயிட்டுருக்கேன். ஸோ அந்த குழந்தையோட ஃபேஸில் வர இந்த விண்டை மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஏதாச்சும் ஒன்று வந்து அடிச்சுது அப்படின்னா என்ன ஆகும் அந்த குழந்தைக்கு? நிறைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ குழந்தைய வந்து நேராக உட்கார வச்சுட்டு இந்த மேலே இந்த மாதிரி உட்கார சீட்டில் நிற்க வச்சுட்டு நம்ம வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். சீரியஸ்லி அது வந்து ரொம்ப அன்சேஃபான ஒரு விஷயம். நான் டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று வந்து அடிச்சிருந்தாலோ இல்லாட்டி பேர்ட்ஸ் கிராஸ் ஆனால் கூட வந்து ஏதாச்சும் ஒன்று அடித்தா கூட மொதல் இம்பேக்ட் வந்து அந்த குழந்தைக்கு தான் இருக்கும். அது இட்ஸ் லைஃப் த்ரெட்னிங் திங். தயவு செய்து வந்து பேரண்ட்ஸ் பண்ணாதீங்க. அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் இங்கே ஆக்சுவலாக வந்து ரொம்ப டைம் நமக்கு அலோடு கிடையாது. நீங்கள் வர்றவங்க வந்து ஒரு 5 o'clock அந்த போலீஸ் கேட்டை என்ட்ரானால் மட்டும்தான் வந்து உங்களால் உள்ளே போக முடியும். ஆஃப்டர் 5 உங்களால் வந்து உள்ளே போக முடியாது. ஒன்லி எக்ஸிட் தான். எக்ஸிட்டும் அதிகபட்சம் உங்களால் 8 o'clock வரை வந்து உங்களால் அந்த பீச் சைடு இருக்க முடியும். அதுக்கு மேலே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இட்ஸ் பிகம் த ஹாண்டட் பிளேஸ். எதுவுமே இல்லை. க்ரூஸ் கண்ட்ரோல் உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுதுங்க. ஒரு ஸ்பீட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் தாட்டில் தொட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு கையை வச்சா மட்டும் போதும். அது ஆட்டுக்கு போயிட்டுருக்கேன். அவ்வளோதான். 80, 81 ரொம்ப சால்ட்டாக பாட்டுக்கு போயிட்டுருப்பான். இந்த ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன மன வருத்தங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா அட்வென்ச்சர் X+ அப்படின்னு ஒரு வேரியன்ட் வரப்போகுது. ஆக்சுவலாக நான் வந்து இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து X தான் போகிறதா ஒரு பிளான் இருந்துச்சு. பட் ரிஜெக்ட் பண்ணதுக்கு 2 ரீசன் என்ன அப்படின்னா அது சிட்டியில் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனாலையும், மெயினாக வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவுமே அதில் இல்லாதனாலையும் வந்து நான் ஐ டிசைடட் டு கோ ஃபார் டியூ 390 அதே பட்ஜெட்டில் வந்ததுனால.
பட் இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ எக்ஸ் ப்ளஸ் அப்படின்ற ஒரு வேரியண்ட் வந்து அட்வென்ச்சர் 390ல் லான்ச் ஆக போகுது. ஸோ அதில் வந்து சேம் எக்ஸோட ஒட்டுமொத்த பாடியிலையும் நமக்கு வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல், அது மட்டும் இல்லாமல் அந்த கார்னர் ஏபிஎஸ் எல்லாமே வந்து அந்த ஐஎம்ஐ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் வரப்போதான். வெறும் ஒரு 10,000 என்னமோ அப்கிரேட் ஆக போகுதுன்னு பேசிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மந்த் எண்ட் இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு வந்து அந்த வண்டி வந்துடும். அந்த வண்டி மட்டும் ஆக்சுவலாக இந்த ஒரு 10,000 ப்ரைஸ் ஹைக்காக இருந்தாலும் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா செம்மையாக இருக்கும் சீரியஸ்லி. ஏன்னா அந்த வண்டி நல்ல கேப்பபிள் இருக்க வண்டி, சேம் இன்ஜினும் கூட. அதில் இந்த க்ரூஸ் கண்ட்ரோலோட நைஸ். நான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது அந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம். எல்லாமே வந்து அழிஞ்சு போன இடங்கள் இல்லை, எதுவுமே இருக்காது. வெறும் வந்து தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு அந்த டைம்லாம். எதுவுமே இல்லை, இறந்த வீடு காலி எல்லாமே வந்து. ஸோ இங்கே ஆக்சுவலாக ரயில்வே ட்ராக்கில் இருந்திருக்குங்க. இங்கே ரீசெண்டாக வந்தப்போ தான் தெரியும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இங்கே இருக்குது. தனுஷ்கோடிக்கு ரயில்வே ட்ராக்லாம் இருக்குது. பட் ஆஃப்டர் தேட் அது ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட்டாக அந்த வெள்ளத்தினால ஃபுல்லாமே அடிச்சு போயிட்டுருக்கு. ரயில்வே ட்ராக் இருந்திருக்கு, ஸ்டேஷன் இருந்திருக்கு, ஒரு தனி செட்டியே வந்து இங்கே ஃபுல்லாமே வந்து இருந்திருக்கு. எல்லாமே வந்து அந்த ஆஃப்டர் சுனாமி காலி. ஆட்டோக்காரங்க சொல்ல கொஞ்சம் இப்போ பெரிய சொல்லியிருக்காருங்க சார். பூரா ஆட்டோஸ் நல்லா ஏமாத்துறாங்க. நான் ஒரு டைம் வந்து ஒரு வடக்கு நண்பரோட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ராமேஸ்வரம் ஃபர்ஸ்ட் வந்தப்போ என்னோட பழைய பைக்கில் வந்து நான் வந்தப்போ வந்து ஒரு வடக்கு நண்பர் ஆக்சுவலாக வந்திருந்தார். அவரை நான் ஆக்சுவலாக வந்து கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன். அவரை வந்து எந்தளவுக்கு ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா, ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு வர்ற வரைக்கும் வந்து லைக் வெறும் 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம இருக்கும். ஸோ அதுக்கே ஆக்சுவலாக வந்து அவங்கள்ட்ட ஒரு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓரமாக ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கேன். ஆச்சு கடைக்கில் போயிட்டு சாப்பிட்லாம். ஸோ இதுதாங்க கடை. திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் லுக் லைக். அவ்வளோதான் செட்டப். கூரை குடிசை, தட்ஸ் இட். அங்கே ஆக்சுவலாக குக்கிங் போயிட்டுருக்கு. ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வரட்டும். ஆவி பறக்குது, போடுங்க. சரியான பசியில் இருக்கு. காம்ப்ளிமெண்ட்ரி கைண்ட் ஆஃப் இது எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தாங்க. இது வந்து வர்றது நான் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சொல்லியிருக்கேன் சாப்பிட்ணும் அப்படின்றதால. சரி இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். மீன் வந்து சரியான வேகு அப்படின்னு தெரியும். இந்த அளவுக்கு வந்து இது வந்திருக்கு அப்படின்னு செம்ம டேஸ்ட்டில் இருக்குது. தனுஷ்கோடிலாம் வந்தீங்க அப்படின்னா இங்கே மீன் சாப்பிடலாம் போயிடாதீங்க. இது நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஸோ சாப்பிட பொறுத்தவரையும் வந்து கொஞ்சம் காரம், பட் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து என்ன சொல்கிறது, இதோட ஸ்டார் ரேட்டிங் நான் கொடுக்குறோம் அப்படின்னா ஐ கேன் கிவ் லைக் ஒரு 5க்கு 4.5 இல்லை 4 கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் பொரிச்ச மீன், இந்த பொரிச்ச ஐட்டம்னா எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராவாக அப்படியே பார்க்கலாம், எக்ஸ்ட்ரா எக்கச்சக்கமாக இருக்குது. மற்றபடிக்கு மித்தாமே வந்து பக்காவாக தான் இருக்குது. ஸோ செம்ம சாப்பாடு ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் கொஞ்சம் தூரம் வந்து நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட் யார், நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு. உண்மையிலே நீங்கள்லாம் வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூ டெஃபினெட்லி ஒன்ட் ரெக்ரெட். டெஃபினட்டாக சொல்கிறேன், ரெக்ரெட் பண்ணவே மாட்டேங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் எல்லாமே ஃப்ரெஷ் மீனை வச்சுருந்ததுனால வந்து நெவர் மிஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அந்தந்த ரீஜன் போகிறப்போ வந்து அந்தந்த ரீஜனுக்கான ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் அட்லீஸ்ட் அந்த ஃபுட்டோட மெமரிஸ் ஆச்சும்
அதை ஞாபகப்படுத்தும். இப்போ நான் சொல்லுங்களேன், இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஐம் கம்மிங் ஹியர் ஜஸ்ட் டு ஹேவ் ஃபுட். வேறு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இப்போ இந்த ரைடு ஏன் பண்ணுறேன், வெறும் சாப்பாடு கேட்க மட்டும் தான் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து சாப்பிடணும்னு தோணுச்சு, சரி சாப்பிட தான் அவங்களுக்கும் காட்டணும்னு தோணுச்சு. இட்ஸ் ஒர்த்தி. நான் வந்து சும்மாலாம் சொல்ல, தனுஷ்கோடிக்கு வந்து ரொம்ப பேர் வந்துட்டுருக்கீங்க, ஏகப்பட்ட பேர் எங்கெங்கேருந்தும் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. ஸோ நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து வராங்க. ஸோ அப்படி வர்றப்போ வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் எனக்கு தோன்ற விஷயம். நெவர் மிஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இந்த ரோட்டில் ஸ்லோவாக போகிறதா இருக்கட்டும், இங்கே இருக்கிற சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கட்டும், இஃப் பாசிபிள் அங்கே இருக்கிற விஷயங்களை நீங்கள் பை பண்ணுறதா இருக்கட்டும், கோ அண்ட் பை இட். தப்பு இல்லை. ஸோ அந்த சைட் ஃபுல்லாமே வந்து இப்போது கடல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேன் சி அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குதுங்க. தெரியுதா தெரியான்னு தெரில. இன்னும் வாட் இஸ் தேட், ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐடிகே வாட் இஸ் திஸ்? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு இது என்னன்னு தெரியலை. டு பி ஃப்ராங்க், ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் திஸ். ஸோ நீங்கள் போயிட்டு நீங்கள் போய் 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பி வர வேண்டியதான். வேறு எந்த வேலையும் இல்லை. வந்ததுக்கு நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ நான் போய் தூங்கினேன் அப்படின்னா செம்மையாக தூங்குவேன் இருக்கிற டயருக்கு. பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு. ஸோ போயிட்டு அஃப்கோர்ஸ் அங்கே நிப்பாட்டி ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு பார்க்குறேன். பட்டு கூட்டத்தை பார்த்தா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவ்வளோ கூட்டம் இருக்குது, ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது. நான் அவ்வளோவில் வந்துட்டேன். பட் கூட்டத்தை பாருங்களேன், அவ்வளோ கூட்டம். எங்கேயுமே நான் நின்று வந்து எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோ கூட்டம். பாருங்களேன் விதி எப்படி நிற்கிறேன் அப்படின்னு. அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னா வாய்ப்பே தெரில. ஒருத்தனும் தர மாட்டான், நகர மாட்டான் ஒழுங்கா. க்ளவுஸை மாற்றுறதே பெரிய வேலையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் கேமரா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியல, பிகாஸ் டிராஃபிக் ஹெவியாக இருந்துச்சு. அங்கேருந்து நான் பண்ண முடியல. விண்டை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது அப்படின்னு, சரியான விண்டுங்க இங்கே. என்ன சொல்கிறது, இந்த க்ளவுஸை பொறுத்து பெரிய தலைவலியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆகிட்டேன். அங்கே ரொம்ப நாள் நிற்க முடியல. ஆனால் என்ன சொல்கிறது, மழை இப்போலாம் வர்ற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் இதுவும் கூட்டமும் ரொம்ப இதுமாக இருக்குது. எங்கேயுமே எதுவும் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் நின்றுட்டு காற்றை வாங்கிட்டு இப்போ நான் கிளம்பிட்டு இருக்கேன். மணி இப்போது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 5:45 ஆகுது. அப்படி நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ரூட்டில் நல்லா தான் இருக்கும். ஒரு கொஞ்சம் மிஸ்டியாக உங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இங்கே ஏரே வந்து கொஞ்சம் இந்த சால்ட்டியாக வரும். இது கேமராவை எந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற ஐடியா எனக்கு இல்லை, டு பி ஃப்ராங்க் சொல்லப்போனால். இப்போ எந்த சென்டாகவும் இல்லை. இப்போ திருப்பி இப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். நத்திங் டு எக்ஸ்ப்ளோர் எனிமோர். கொஞ்சம் டயர்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. விண்டு வேறு ஹெவியாக இருக்குது. பீச் நைஸ். பீப்புள் ஆர் பிளேயிங் வித் இட். நல்லா இருக்குது. இன்னும் விண்டு தான் கொஞ்சம் கடுப்பு, ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஒரு பயம் இல்லை. இப்போது 5லேருந்து வர்றவங்க வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஏன்னா 5 o'clock தாண்டிடுச்சு. லோக்கல்ஸ் தாண்டி வேறு எந்த வண்டியும் வர வாய்ப்பு இல்லை இது வரைக்கும். இப்போது ஏன்னா 5 o'clock வர தான் வந்து என்ட்ரிக்கு அலவுடு. அதுக்கப்புறம் ஒன்லி எக்ஸிட் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக வர்ற வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து ஏறி போகிறதுனா போகலாம். பட் சேஃபாக போங்க. நேரத்துக்கு ஏதாச்சும் நடக்கும், நான் சொல்கிறேன், கொஞ்சம் சேஃபாக போங்க. என் ஹெல்மெட் வைசர் பூராமே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு, கேமரா எப்படி இருக்குன்னு சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. அது பாட்டுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஒரு நைட்டில் வந்து ஒட்டுமொத்த சிட்டியே, ஒரு டவுனே காலி ஆச்சு அப்படின்னா இங்கே எத்தனை பேர் செத்துருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறது, தட்ஸ் ஐ ஸ்டில் கால்ட் அஸ் அ ஹாண்டட் பிளேஸ். ஏன்னா ஒரு சார் நிறைய பேர் இங்கே செத்துருக்காங்க. இங்கே 8 மணிக்கு மேலே இங்கே இருக்க அவனுக்குமே அலோடு கிடையாது. ஏன்னா கைண்ட் ஆஃப் அ டேஞ்சரஸ் ஸ்பாட்டு இது. ஹாண்டட்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அங்கே இறந்த மக்கள் வந்து இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் ஒரு சில கதைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இங்கே அந்தளவுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அலோடு இல்லை. பட் அட் சேம் டைம் வந்து இங்கே வாழ்வாதாரம் அப்படின்றது வந்து அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இருக்காது. கான்ட் சி எனி எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் ஹியர். நெட்ஒர்க்ஸ் கிடையாது. ஃபுல்லாமே வந்து ஒரு டிஸ்கனெக்டட் சிட்டி. இங்கே ஆக்சுவலாக வந்து நெட்ஒர்க்கும் கிடையாது, ஃபோன் நெட்ஒர்க்கும் கிடையாது. டிஸ்கனெக்ட் ஆகி தான் ஃபுல்லாமே இருக்குது.
ஸோ அதனால் வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலும் வந்து வாக்கி டாக்கியை தவிர, போலீஸ் இருக்க வாக்கி டாக்கியை தவிர வேறு எந்த டிரான்ஸ்மிட்டும் வந்து இங்கே ஒர்க் ஆகாது. மண் ஹெவியாக அடிக்குது மூஞ்சில். இந்த பாடியில் இந்த மண் வந்து ரொம்ப ஹெவியாக அடிக்குது. ஒரு பயம் கிடையாது ரோட்டில். பார்த்தீங்களா, கண்ணு கெட்டது வரைக்கும் வந்து ஒருத்தரும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக எந்த ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் வரல இப்போதைக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தனுஷ்கோடி முடிச்சுட்டு நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். லோ லைட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரில. மணி வந்து 6 o'clock மேலே ஆகுது. நல்லா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கேன். பட்டு வீடியோ ஃபுட்டேஜ் எடிட் பண்ணுறப்போ தான் எனக்கு தெரியும் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் டிராஃபிக் தான் ஐ கெஸ். என்னால் வந்து உங்களுக்கு என்னால் அந்த இதை காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை பார்க்காதவங்க ஆக்சுவலாக என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக வேறு இது 2வது எபிசோட தான் அப்லோட் பண்ணுவேன். பிகாஸ் வீடியோட லென்த் வந்து எகிரிட்டு போயிட்டுருக்கோம் ஒரே வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இதோட இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கான கார்டு தரேன். ஸோ முடிஞ்சால் இங்கே போய் பாருங்கள். இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி த பிரிட்ஜஸ் அண்ட் ட்ரெயின் எல்லாம் ஹியர். ட்ரெயின் ஆக்சுவலாக போகிறத பார்க்கலாம். நான் ட்ரெயின் போகிறதுனால பார்க்க முடிஞ்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதை வேறு வீடியோவில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். இப்போதைக்கு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற ஒரு மைண்ட்ஸ்லாம் ஓடிட்டுருக்கேன். டு பி ஃப்ராங்க், டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஓகே, ஸ்டாப்பிங் அட் 38-1. லோ லைட்டு இது எந்தளவுக்கு விசுவலாக இருக்குன்னு தெரில. மணி சுத்தமாக 7 மணி ஆகும்போது ஃபுல்லாக இருட்டிருச்சு. கேமரா என்ன இருக்குன்னு தெரில. அதனால அந்த டஸ்ட் ரொம்ப இருக்குது அப்படின்றதுனால ஃபீல் பண்ண முடியுது. அந்த இது ஒரு மாதிரியாக இருக்குது அந்த டஸ்ட்டு. ஸோ நான் வந்து எப்படியும் ஐ பெட்டர் டு ஃபினிஷ் ஹியர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆக்சுவலாக வந்து நிறுத்திக்கலான் இருக்கேன். ஒரு ராம்நாடு அப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து நிறுத்திக்கலான் இருக்கேன். ஓகே, பைக்கில் ஃபோனில் சார்ஜும் இல்லை. சார்ஜ் கண்டுபிடி தான் இப்போதைக்கு ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஐடிகே how long it takes, how long it goes. I better stop. நான் வந்து இந்த கேமரா கலட்டிடுறேன். ஏன்னா கொசு அதிகமாக இருக்குது. நேரில் வரவனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இதுக்கு லென்ஸு கின்ஸு அடி வாங்கிச்சு அப்படின்னா இதை வச்சு தான் இப்போதைக்கு என்னோடய பொழப்பு ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. உங்களை நான் வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். நியூட்ரல் பண்ணுறதே பெரிய தலையாகுது. சரி, ரொம்ப கருப்பாடுறாங்க, கருப்பாகுது. எஸ், நான் வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது ஒரு தடவை பை ஃப்ரம் தினேஷ். ஸோ என்னோடய ரைட் ரிவ்யூஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்னும் நிறைய ரைட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஸ்டே டியூன், ரைட் சேஃப். See you guys. Bye bye.